என்னடி உமா, என்ன ஆச்சு? நேற்று எதுவும் பேசுனியா? என்னத்தை போய் பேச சொல்கிற? என்னடி என்னத்தன்ற? ஏன் மறந்து போயிட்டியா? ஆ? நான் நேற்று சொன்னேன்ல, சாமிக்கிட்ட போய் பேசு அப்படின்னு. குடும்பம்னா 1000 பிரச்சனை தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொன்னேன். என்ன பேசுனியா இல்லையா? அடியாய், நீயா? ஏண்டி நீ கம்முனே இருக்க மாட்டியாடி? சும்மா கிடக்கிற சங்க ஊதி கெடுத்தான ஆண்டின்ற கதையா? எப்போ பார்த்தாலும் இவளை அதை இதுன்னு சொல்லி ஏற்றி விட்டு எதுக்குடி என் குடியை கெடுக்கணுன்னே நீ அலைஞ்சிக்கிட்டு இருக்க? இதுக்கு தான் உங்கள் ஆத்தா உனக்கு கெடுத்து விட்ருக்காங்க. எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பு வெங்காயமாக இருக்கே. அவளே புத்தி வந்து ஒழுங்காக இருக்கா. சும்மா சும்மா அவளை சீண்டி விட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிற. அன்னைக்கு தானே எல்லாரும் கட்டி வச்சு உரிச்சோம். இனி விளக்கமாத்த எடுத்து வெறி எடுத்தா தான் உனக்கு சரிப்பட்டு வரும் போல இருக்கு. எதுக்குடி சும்மா என் குடியை கெடுக்கணுன்னே நீ கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிற? உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன்னால் இருக்க முடியாதா? என்ன பொழப்பு உனக்கு இதெல்லாம்? என்னடி பொழப்பு? இல்லை உமா, நல்லா இருக்கணும்னு தான். என் பிள்ளை எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ரொம்ப அக்கறைப்படாத. நீ ரொம்ப அக்கறை உள்ளவ தான். ஏற்கனவே இப்படித்தான். அவன் நல்லா ஒழுங்காக இருந்தா என் பேச்சை கேட்டுக்கிட்டு. அங்கேருந்து வந்து அவளை அதை இதுன்னு சொல்லி மனசை மாற்றி இன்றைக்கி என்னென்ன வேலை பார்த்து விட்ருக்க தெரியுமா நீ? இன்றைக்கி அவள் வாழ்க்கை இப்படி வாழாவட்டியே போணுச்சு காரணமே நீ தாண்டி. நீ தான் உன்னோட சேர்ந்து இவ்வளோ வாழாவட்டி ஆகணும்னு எல்லா வேலையும் பார்த்து விட்டல. என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? நான்லாம் ஒரு காலமாக அப்படி நினைக்கவே கிடையாது. இந்தா இன்னைக்கு நான் என் புருஷன் கூட சண்டை போட்டு வந்து இருக்கிறேன். அதுக்குன்னு இவ வாழ்க்கையும் அப்படி போகணுன்னு நான் நினைப்பேனே? இவளாவது புருஷனோட சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நீ போய் நல்லபடியாக இருன்னு சொன்னேன். மற்றபடிலாம் நான் தப்பால எதுவும் சொல்லலை. யாரு பெத்தவ? நான். எனக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? ஃப்ரெண்டுன்னு அவன் மான மரியாதை வாங்கினதே நீ தாண்டி. அவள் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தா. அவனை கூட்டிக்கிட்டு போய் அவனை பாரு அவன்கிட்ட பேசுன்னு சொல்லி கடைசியில் அவன் கையை கிழிச்சிக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்து விட்ருக்கான். 2 பேரும் கூட்டு கலவனைங்க இருந்துக்கிட்டு என் புள்ள வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க. இந்நேரத்துக்கு அவளுக்கு நான் எப்படியாப்பட்ட குடும்பத்தில் மாப்பிள்ளை பார்த்தேன் தெரியுமா? நல்லா வாழ வச்சுருப்பேன். அதை விட்டுட்டு இன்றைக்கி இப்படி ஆயிருக்கானா? அதுக்கு காரணமே நீங்கள் எல்லாரும் தாண்டி. இன்னொரு தடவை நீ என் வீட்டில் காலடி எடுத்து வச்ச அவளை நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இங்கே வருமா, இவகிட்ட இருந்து தள்ளியே இரு, சரியா? துஷ்டனை கண்டா தூரம் விலகணுண்டி. இவ கூட சேர்ந்துக்கிட்டு ஆடிக்கிட்டு நாளை பின்ன ஏதாவது வம்பு வழக்குன்னு போய் மாட்டிக்கிட்டேன்னு வையி, ஐயோனாலும் வராது, அம்மானாலும் வராது, யாராலையும் காப்பாற்ற முடியாது. புரியுதா? இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ உன்னை வாழ வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. முதல்ல அவள் வாழ்க்கையை அவளுக்கு வாழ தெரியல, வந்துட்டா இப்போ தான் உன் வாழ்க்கையை வாழ வைக்கிறதுக்கு. முதல்ல உன் முதுகில் இருக்க அழுக்க தேய், அதுக்கப்புறம் அடுத்த முதுகை பார்க்கலாம். போடி முதல்ல. ஏண்டி அறிவு கட்டவளே, இவ கூட உனக்கு என்னடி பேச்சு வேண்டியது கிடக்கு? நான் என்னம்மா அவகிட்ட போய் பேசுனேன்? அவளாதான் என்னை பார்த்தோன்னே வந்தா. அவளுகளுக்கெல்லாம் உன்னைய பார்த்தா எப்படி இருக்கு, என்னைய பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளை சந்தி சிரிக்கிறதுக்குன்னே ஒவ்வொன்றையும் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. ஆத்தாளுக்கு இதே ஒரு பொழப்பு. இவரு நான் அந்த கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், சரியா? வீட்டை பார்த்துக்க. சரிம்மா. ஏன் தலை மறைஞ்சாலும் நீ என்கிட்டாவது ஓடாம, சரியா? வீட்டோட கடை. தங்கம் தங்கம். என்ன என்ன தங்கம், காலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு டீ காப்பி கூட வச்சு கொடுக்கல. வச்சு கொடுத்து என்ன ஆக போகுது? அதான் எனக்கு தெரியாமல் இந்த வீட்டில் என்னென்னமோ நடக்குது. ஏன் இதை வச்சு கொடுக்கறதுக்கு என்ன? என்ன தங்கம், நீயே இப்படி பேசுனா எப்படி? வேற எப்படி பேச சொல்கிறீங்க என்னைய? இல்லை வேற எப்படி பேச சொல்கிறீங்கன்னு கேட்டேன். என் மான மரியாதை எல்லாம் சேர்ந்து வாங்கிட்டீங்கல்ல. நான் தான் நினச்சேன் இந்த வீட்டில் இந்த தங்கம் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. நம்ம புருஷனும் சரி நம்ம பிள்ளையும் சரி நான் சொல்கிறது தான் செய்வாங்க, நான் சொல்கிறது தான் மாதிரி தான் நடந்துக்குவாங்கன்னு சொல்லி மார்த்தட்டி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கிட்டேன். கடைசியில் என் முதுகு பின்னாடி குழி வெட்டி அதில் என்னையை போட்டு புதைச்சிட்டிங்கல்ல. இதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டியது கிடக்கு? அம்மா, அதுக்குன்னு ஏமா அப்படி நீங்கள் வீட்டில் அமைதியாக என்னமோ மாதிரி இருக்குமா? வீடாவே இல்லை. வீடா இல்லையா? ஏண்டா, குடும்பமே குடும்பமாக இல்லை, அப்புறம் வீடா இல்லைன்னா என்ன? யாருக்கு இப்போ என்ன பிரயோஜனம்? எல்லாம் தான் போச்சு. கஷ்டப்பட்டு வாயை கட்டி வயிற்ற கட்டி சேர்த்தது இவரா சேர்த்ததுன்னு எல்லாமே போச்சு.
இனி என்னத்த சொல்கிற? இந்தா நீ 30 லட்சம் ரூபா கட்டு, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியே நான் என்ன பண்ணுறது ஏதுன்னு யோசிச்சுக்கிட்டு கிடக்கிறேன். தங்கம், இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்க. நான் எப்படியும் கண்டிப்பாக சம்பாதிச்சிருவேன். ஐயோ சாமி, தயவு செஞ்சு நீங்கள் சம்பாதிக்கிறத மட்டும் பற்றி பேசவே பேசாதீங்க. நானும் பேராசைப்பட்டது பெரும் நஷ்டத்தில் போய் முடியும்னு சரியாக போச்சு. ஆசைப்பட்டு கடைசியில் இன்னைக்கு எல்லாம் போய் நாதியத்தை நடுத்தருவில் நிற்கிறதா ஆகிப்போச்சு. அம்மா, அப்படி பேசாதீங்கம்மா, கஷ்டமா இருக்குமா? டேய், நான் பேசுறது தாண்டா உனக்கு கஷ்டம். ஆனால் எனக்கு இங்கே வாழ்கிற வாழ்க்கையே அம்பிட்டு கஷ்டமாக இருக்குது. வெளியே போய் தலை காட்ட முடியல. ஏண்டி ஊரார் பணத்தெல்லாம் உலையில் அடித்து போட்டுட்டு நகனட்டை போட்டுக்கிட்டு தெரியறியே, நீ எல்லாம் நல்லா இருப்பியான்னு நாக்க போடுங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆம்பளைங்க உங்கள் முன்னாடி கூட பேசுறதுக்கு தயங்குவாங்க. ஆனால் என் முன்னாடி எவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? இத்தனை நாளாக எங்களையெல்லாம் எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பேன். உழைச்சி தின்னுங்கடி, இப்படி ஊதாரியே உக்காந்து திங்காதீங்கடின்னு சொல்லி உன் வீட்டுக்கு வேலைக்கு வந்தா ஒரு சத்த நேரம் உட்கார விடுவ. நாங்கள் இன்னத்துக்கும் உழைச்சி திங்கிறதுக்கு தாண்டி வந்தோம். ஆனால் நீங்கள் ஊருக்கு செய்கிறேன்னு சொல்லி ஊரடிச்சு வலையில போட்டு உங்களுக்கு தானடி நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னு அப்படி காது படவே பேசுகிறாங்க. தப்பு பண்ணினேன் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தப்போட வீரியம் இவ்வளோ இருக்குன்னு சத்தியமாக நினச்சி பார்க்கல. ஆம்பளை தப்பு பண்ணுனா வீட்டில் இருக்க பொம்பளை அதிகாரம் பண்ணி அதை சரி பண்ணணும். பொம்பளையும் சேர்ந்து ஆம்பளையோட தப்பு பண்ணுனா அந்த குடும்பம் என்ன கதிக்கு ஆகணும்னு இப்போ தான் தெரியும். அம்மா, எல்லாருமே தப்பு பண்ணிட்டோம்மா. இனி ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கோம். ஆனால் நீ இருக்க பாரு, உங்கள் அப்பனை கூட மன்னிச்சிட வேண்டாம். அந்த ஆளு கொண்டு போய் வச்சது எல்லாமே அந்த ஆளு சம்பாதிச்சது தான். ஆனால் நீ வீட்டுக்கு வந்த மருமகளோட நகையை எடுத்துக்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்க பாத்தியா? நீ எல்லாம் என்னடா பையன், என்ன பையன்? வெளியே சொன்னா வெக்க கேடு, அசிங்கமா இருக்குடா. ஏம்மா, எதுவுமே நான் வேணும்னு பண்ணலம்மா. என்னடா வேணும்னு பண்ணல? என்ன வேணும்னு பண்ணல? அவன் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டு போனான் பாத்தியில. 2 நாள் அவன் நகையை கொண்டு வந்து கொடுக்கணுமா, இல்லைன்னா அசிங்கப்படுத்துவேன்றா. இதெல்லாம் தேவையாடா? அம்மா, அம்மா ஏதோ கோவத்துல துடுக்குத்தனமா 2 வார்த்தை பேசிட்டு போயிட்டாலே தவிர மற்றபடி அவ ரொம்ப நல்லவம்மா. அவன் என்னை புரிஞ்சுப்பாம்மா. ஏண்டா, இந்த காலத்துல காசு இருந்தாதாண்டா காதலே இருக்கும். காசு இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. அவளை பத்தி இன்னும் உனக்கு தெரியல. அம்மா, எனக்கு என் அம்மாவை பத்தி தெரியுமா? கோவம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ என்னை புரிஞ்சுப்பாம்மா. நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க. இப்போதைக்கு அப்பாவோட கடன் அடைக்கிறத பத்தி மட்டும் யோசிங்க. அதே எல்லாம் போச்சு, இனி என்ன பண்றது? இப்போதைக்கு நான் அடகு வச்ச இடத்துலயும் மொத்த நிலத்தையும் விற்கிறதுக்கு பேசிடுறேன். அதுல எப்படியும் ஒரு 15-20 லட்சம் வரும். அது போக இந்த வீட்டையும் கைமாற்றி விட்டோம்னா எப்படியும் ஒரு 20-30 லட்சம் கிடைக்கும். அதை வச்சு கடனெல்லாம் மொத்தமாக அடைச்சிட்டு மீதி ஒரு சின்ன வீடாக பார்த்து வாங்கிட்டு போயிடுவோம். என்ன சொல்கிற? பார்த்தீங்களா பேராசை எங்கே வந்து நிற்கிதுன்னு? கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் தான் சூரிய நமஸ்காரம் பண்ணுன்ற மாதிரி எல்லா தப்பும் பண்ணும்போது தெரியல. தப்பான வழியில் பணம் வரும்போது அது இப்படி போகுன்றது புரியல. கஷ்டப்பட்டு சம்பாதிக்காத பணம் உடம்புல ஒட்டாதுன்னு சொன்னாங்க. அது சரியா போச்சு. அன்னைக்கு பண்ணின பாவம் இன்னைக்கு நம்மளை சுற்றி அடிக்குது. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனால் முதல்ல இருந்த ஊர்க்காரவங்களோட வாய் அடைக்கணும்னா மொத்த பணத்தையும் கொடுங்க. என்னால் வெளியே தலை காட்ட முடியலை. அக்கா, இருந்து பையன் உடம்ப தேத்திக்கிட்டு போகலாம்லக்கா. அங்கே ஒத்தாலா பையனை வச்சுக்கிட்டு என்னக்கா பண்ணுவீங்க? இல்லாம அங்கே மாடு வேற கிடக்குது. நான் வேற அங்கே தோப்பில் உள்ளவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு தண்ணி வச்சாங்களா எதுவும் பண்ணாங்களான்னு கூட தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அதுவும் இல்லாமல் முதல்ல மாதிரி இப்போ உழைப்புன்னு வேற எதுவும் இல்லை. அந்த மனுஷன் இருக்க வரைக்கும் எனக்கு காசுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. ஆனால் அவர் போனதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நான் உழைச்சி கஷ்டப்படுறதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவனை வேற வச்சுருக்கோம். இவனுக்கு மாத்திரை மருந்து வாங்கணும், வைக்கணும், எல்லா செலவும் இருக்குது. நான் யாருக்கிட்டன்னு போய் கையேந்து நிற்க முடியும்னு சொல்லி பார்ப்போம். அந்த மனுஷன் எங்களுக்காக சேர்த்து வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறான். மறுபடியும் நான் என்ன பண்ண முடியும்?
அதான் அங்கே பால் மாடு இருக்கு, பாலை கறந்து ஊற்றியாவது ஏதாவது நான் வயிற்று பழப்ப பார்த்துப்பேன். அதுவும் இல்லாமல் அந்த பாலை வச்சு தான் உங்கள் அண்ணன் கடைக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பால் கொடுக்கலன்னா அவருக்கு சிரமம் தான். அதனால தான் நான் போக வேண்டியதாக இருக்குது. அக்கா நாங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் வாடகையாக போட்டுடுறோம்க்கா, உங்களுக்கு அது கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. எதுக்கு உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லைங்க்கா, வேற யாராவது இருந்தால் கூட இவ்வளோ பெரிய வீட்டுக்கு எம்புட்டோ வாடகை எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே வேண்டாம் நீங்கள். ஆனால் உங்கள் கஷ்டத்தில் பகிர்ந்துக்காமல் நாங்கள் பாட்டுக்கு இருந்தால் அது தப்பாக போயிடும். ஏற்கனவே இருந்த வீட்டில் அது ஒரு சின்ன வீட்டுக்கே அந்த அம்மா 7,000 6,000ன்னு வாடகை போட்டுச்சு. உங்களுக்கு கொடுக்கறதுல நாங்கள் என்ன குறைஞ்சா போயிட போகிறோம்? முடிஞ்சதை நாங்கள் தாரோங்க்கா. சரிம்மா, சரி. நானும் வீடு பூட்டி கிடந்தாலும் அது அப்படியே கூட புந்து தான் கிடக்கும். வேற யாரையும் இந்த ஊர்க்காரவளை நம்பி விட்டுட்டு போக முடியாது. வீட்டையே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடுவாங்க. நானும் இந்த வீட்டில் இருந்தேன்னா இந்த ஊர்க்காரங்க எங்களை வாழவும் விட மாட்டாங்க. அப்படி தப்பெல்லாம் அந்த பையனும் பண்ணி வச்சிருக்கான். யாருக்கும் நாங்கள் எந்த சிரமத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு தான். யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால தாம்மா நாங்கள் போகிறோம். சரியா? நல்லபடியாக நீ வீட்டை பார்த்துப்ப. ஏன்னா நான் எடுத்த வீட்டிலேருந்தே நீ எப்படி வீடு வாசல் வச்சிருக்கேன்னு பார்த்துவேன். உங்ககிட்ட இந்த வீடு இருந்தால் அது பத்திரமா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்கிறேங்க்கா. சரிம்மா, சரி பாருங்க, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். அடிக்கடி ஃபோன் பண்ணுங்கக்கா, ஃபோன் பண்ணாமல் இருக்காதீங்க. எந்த தேவையாக இருந்தாலும் சரி, எத்தனை மணியாக இருந்தாலும் கூப்பிடுங்க. உங்களுக்காக இந்த தம்பி நான் இருக்கேன். சரிங்களா? சரிங்கப்பா, சரி. அடடே, நீங்களா? என்னங்க வாழை வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை, திடுதுப்புன்னு வந்து நிற்கிறீங்க. என்னன்னு தெரியல, பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். மாமா வெளியே போயிருக்காரு. அவர் வெளியே போயிருக்காருன்னு தெரிஞ்சுதான் நான் வந்தேன். ம் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? உன்னை பார்த்துட்டேன்ல, ஜம்முன்னு இருக்கேன். ம் ம் அங்க வீட்டுக்கு போனேன், மாமா அத்தையை பார்த்தேன். நிஜமாவா? நிஜமாவா? அப்புறம் என் பொண்டாட்டி சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? அதான் போயிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்காங்களான்னு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். என்னால உங்களுக்கு சிரமம் இல்லை? இதுல என்ன சிரமம் இருக்கு? வீட்டை நீ பார்த்துக்கிற, அப்ப அந்த வீட்டை நான் தானே பார்த்துக்கணும். அதுவும் இல்லாம அவங்க எதுவுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டே இருந்தாங்க. நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் முதல்ல வாங்கன்னு சொல்லி வண்டி ஏற்றி கூட்டிகிட்டு போய் வீட்டுக்கு தேவையான ஜாமான் சட்டி எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாங்க? சந்தோஷப்படாமல் இருப்பாங்களா? காவியா தான் சொன்னா, காவியா தான் வாங்கி கொடுக்க சொன்னான்னு சொல்லி சொன்னது தான். உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பாத்தியாடி, என் பிள்ளையும் என் மாப்பிள்ளையும் இந்த வீட்டுக்காக எம்பிட்டு செய்கிறாங்க வைக்கிறாங்கன்னு அவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தா. அப்படி சரிங்க. ஏய், எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்லைங்க, இதுவே வேற ஒரு புருஷன்மாருங்களா இருந்தால் கூட இதெல்லாம் செய்வாங்களா வைப்பாங்களான்னு தெரியல. பொண்டாட்டி குடும்பத்தை எதுக்கு நம்ம பார்க்கணுன்னு யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பார்க்குறீங்க வைக்கிறீங்க. அதான் நம்ம குடும்பமா, நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்காம வேற யார் பாப்பா? அது சரி, இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். அங்க அந்த வாசு வந்தாரு. வாசுவா? ஏன், எதுக்கு? முன்ன மாதிரி இல்லை, வாசுக்கு அடிபட்டுருச்சு, கையை காலுன்னு எல்லாமே கட்டு போட்டு ரொம்ப இதாக வந்தான். நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும்னு தான் அங்கேருந்து வந்திருப்பான் போல இருக்கு. வண்டி இடிச்சு ரொம்ப சேதாரம் ஆகி போச்சு. அவங்க அம்மாவோட வந்திருந்தான். வந்துட்டு இந்த மாதிரி நான் இனிமேல் காவிய வாழ்க்கையில் எந்த தப்பு பண்ணிட்டேன், இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் பேசினான். மாமா வேற கத்தி எடுத்து வெட்டுறதுக்கெல்லாம் போயிட்டாரு. அப்புறம் பிடிச்சி இழுத்து அவரை சமாதானப்படுத்தி அப்பா ஒரு வழி ஆயிட்டேன். ஏங்க, அவன் நம்மளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டானா? இங்க பாரு, வாசு முன்ன மாதிரி இல்லை, திருந்திட்டா. அப்படி ரொம்ப அவராகவே மனசார உன்னைய ரொம்ப நல்லவ, அவ எந்த தப்பும் பண்ணலை, தப்பு பண்ணதெல்லாம் நான் தான் அப்படின்னு என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. காவியாவை நீங்கள் என்னைக்கு தப்பாக நினச்சிடாதீங்க, அவன் நல்ல பொண்ணு, எனக்காக எவ்வளவோ செஞ்சா, அவன் மேலே நான் வச்சிருந்த காதல் உண்மை, அது எப்படி வழிகாட்டுறதுன்னு தெரியாம தான் நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட நிறைய விஷயம் பேசினா. அப்படி எனக்குமே அது ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு.
காதலிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா காதலிக்கிற பொண்ணை இப்படி கண்மூடித்தனமா காதலிக்கிறேன்னு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஆனா அந்த மாதிரி எல்லா தப்பையும் நான் பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சிட்டேன் அப்படின்னு நிறைய விஷயம் பேசிட்டு இருந்தா. அப்படி இனி உனக்கு வாசுவால எந்த பிரச்சனையும் வராது, சரியா? ஏங்க அவனை நம்ப முடியாதுங்க. எந்த நேரத்தில் அவன் எப்படி மாறுவான்னு கூட தெரியலை. இங்க பாரு, முன்ன அவர் எப்படி என்னன்னு தெரியாது. ஆனா இப்ப அவங்க அம்மாவோட வந்திருக்கும்போது ரொம்ப நொறுங்கி போய் தான் வந்திருந்தாங்க. அதனால அவர் திருந்திட்டாருன்னு தான் நினைக்கிறேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் வேற சொல்லியே கூட்டிகிட்டு வந்தார், இதெல்லாம் நீ ஒன்றும் சொல்ல வேணாம், கம்முன்னு இரு அப்படின்னு. எனக்கு தான் வாய் இருக்க மாட்டாமல் சொல்லிவிட்டேன். நீங்கள் எதுவும் அவர்கிட்ட சொல்லிடாதீங்க மாமா. அட, நான் எதுக்குமா சொல்ல போறேன்? நான் அப்படிலாம் இதை போய் சொல்லியிருக்கேன். நான் சொல்லு பார்ப்போம். பார்த்துக்கங்க உங்கள் அம்மாவால் அவள் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு. என்னமோ போங்க, எல்லார் வீட்லேயும் தான் பொண்ணுங்க இருக்காங்க. இப்படியா? உங்கள் அம்மாவே பிள்ளைக்கு நல்லது பண்ணுறேன் பிள்ளைக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு புள்ள வாழ்க்கையை கெட்டு குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்காங்க. அவளும் முதல்ல மாதிரி இல்லைக்கா, நம்மக்கிட்ட எல்லாம் பேசக்கூட மாட்டா, மதிக்க கூட மாட்டா. அதுவும் பெரிய இடத்து சம்மந்தம் பெரிய இடத்து சம்மந்தம்னு சொல்லி இப்போ அங்கேயும் சண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்காங்க. இனி அவள் வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகுமோ என்னவோ தெரியலை. மாமன் இருக்க வரைக்கும் அந்த வீடு வீடாக இருந்துச்சு. மாமனும் நீங்களும் எப்போ அந்த வீட்டை விட்டு போனீங்களோ அப்பையிலேருந்து அவர் 2 பேரும் அதிகாரம் ஊரில் ஒருத்தரையும் மதிக்கிறது இல்லை. இந்த கல்யாணம் ஆகி போனப்பையும் அப்படித்தான். அம்மா கிட்ட இந்த அத்தை கிட்ட வந்து ரொம்ப அதிகாரம் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க. நாங்களாம் தலைவர் குடும்பம்னு. இப்போ கடைசியில் பண்ணு சொல்லி அதுவும் பெரும் பிரச்சனை. இங்க பாருமா, அவங்க பிரச்சனைக்கே நான் தலையிடுறது இல்லம்மா. எப்படியோ போயிட்டு போறாங்க. இனிமே எனக்கு என் பொண்டாட்டி என் புள்ள தான் முக்கியம். சும்மா அவங்களையே தாங்கி 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 இத்தனை வருஷம் உழைச்சு கொட்டிட்டேன், போதுன்ற அளவுக்கு. இனி அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம், இனி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன். என்ன மாமா, வீட்டுக்கு மூத்தவர் பெரியவர், நீங்களே இப்படி பேசுனா எப்படி மாமா? நல்லது கெட்டது சொல்லி புரிய வச்சு உமாவை வாழ வைக்கலாம்ல மாமா. ஏமா, அவ அந்த ஸ்டேஜ் எல்லாம் கடந்துட்டாமா. அதுவும் இல்லாம அவகிட்ட எல்லாம் நம்ம போய் ஒன்றும் பேச முடியாது. அவங்களாம் முதல்ல மாதிரி என் பேச்சு கேட்கறவங்களா இருந்தா பரவாயில்ல. அவங்களாம் என் பேச்சை கேட்க மாட்டாங்க. அவங்களாம் புது பணக்காரவங்க. ஆமாம், புது பணக்காரவங்க. மொத்த நிலத்தையும் விற்று எல்லாத்தையும் கொடுத்து அழிச்சு எங்களை நடுத்தரவில் நிறுத்திட்டாங்க. அவங்க புது பணக்காரவங்க. ராணி, இங்க பாரு, என் அப்பனோட சம்பாத்தியம் அதெல்லாம் எனக்கு சுத்தமா தேவை கிடையாது. என் சம்பாத்தியத்துல என் பிள்ளைக்கும் உனக்கும் என்ன சேர்த்து வைக்கிறேன்னு தான் இது. இத்தனை நாளா கடை ஓடலைன்னு அம்பிட்டு கஷ்டப்பட்டோம். இப்பதான் கடை சூடு பிடிச்சிருச்சுல. இனி சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல நான் வீடு வாங்க மாட்டேனா, இல்ல இடம் தர வாங்க மாட்டேனா? ஆனா ஒண்ணு, நம்மளை கேவலப்படுத்தினவங்கள வீட்டுக்குள்ள அண்ட விட மாட்டேன். எனக்கு நீ உனக்குன்னா நமக்கு நம்ம புள்ள அப்படின்ற வாழ்க்கையை வாழ்வோம். கஷ்ட நேரத்தில் நமக்கு கூட இருந்தாங்க பத்தியா, அந்த உறவை வேணா நம்ம வச்சுக்கலாம். நம்மளெல்லாம் கழுவி ஊத்திட்டு நம்மள துச்சமா நினைச்சாங்க பத்தியா, அவங்க யாரும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லை. புரியுதா? உனக்கு தேவையானது செய்யறதுக்கு நான் இருக்கேன், புரியுதா? அவங்களே கூப்பிட்டா கூட அந்த வீட்டுக்கு நான் காலடி கூட எடுத்து வச்சு பார்க்க மாட்டேன். மாமா, நீங்களே இப்படி பேசுவீங்கன்னு நினைக்கல மாமா. போதுமா, சொந்தம் பந்தம்னு எல்லாத்துக்கும் செஞ்சு ஓஞ்சு போயிட்டேன். இதுக்கு மேல உடம்புல எல்லாம் சுத்தமா தெம்பு கிடையாது. போதும், எல்லாத்துக்கும் செஞ்ச வரைக்கும் போதும். இனி சுயநலமா இருந்தா மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சுயநலமா இருக்கிறாங்க, அதே போலதான் நம்மளும் இருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம போய் தான பிரபு மாதிரி தானம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு நம்மளை விட முட்டாள் வேற யாருமே கிடையாது. இப்போ அமுதா சரோசா வீட்டில் தான் வந்து இருக்கா. ஏடி இவளுகெல்லாம் வந்து குடுமி பிடி சண்டை கணக்கா இருந்தாளுங்க. என்னங்கடி இது, நம்ம ஊருக்குள்ளே என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆளாளுக்கு சண்டை போட்டுக்கிறாளுங்க, ஆளாளுக்கு ஒன்று குடிக்கிறாளுங்க. இவளுகெல்லாம் ஒன்றும் கணிக்க முடிய மாட்டேங்குது. அதுதான் என்னன்னே ஒன்றும் புரியலை. சரி, இருந்துட்டு போறா. அவளும் வீடு வாசல் இல்லாமல் தானே இருக்கா. அவளும் நல்ல பிள்ளைத்தான். அவளுக்கு இவளை இது பண்ணி பார்க்கும்போது அவள் நல்லவத்தான். நல்லா இருந்துட்டு போட்டும். இவன் இங்கேத்தான் இருக்காளா? ஏன் மொட்டைக்காரி, இவ எதுக்கு இப்போ நம்மளை கூப்பிடுறா? என்ன இங்கே பாரு, உன் பிள்ளைகிட்ட சொல்லி வை. சும்மா எங்கள் விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்கா. சொல்லிட்டேன், அப்புறம் நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். என்ன என் பிள்ளை என்ன பண்ணா? ஏண்டி, உன் பிள்ளை எதுக்கு சும்மா என் வீட்டுக்கு வந்து என் பிள்ளைய போய் புருஷனோட இருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த வேலை வச்சுக்கிட்டான்னு வை, அவளை மனுஷியாக இருக்க மாட்டேன் நான் சொல்லிட்டேன். அவளை போய் அவன் புருஷன் வீட்டில் போய் வாழ சொல்லு. அதை விட்டுட்டு என் பிள்ளைய வாழ வைக்கிறேன்னு இவ ஏதாவது வேலை பார்த்தா அப்புறம் அம்புட்டு தான். மனுஷியாக இருக்கிறது இல்லை. நீ என்னைக்கு மனுஷியாக இருக்க? அவகிட்ட நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், யாரோ எக்கேட கெட்டு போகிறாங்க, உனக்கு என்ன, நீ பாட்டு கம்முன்னு இரு. சொன்ன அந்த பைத்தியக்காரி கேட்குறாளா? வெளியில் போகிற ஓனார் எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டுட்டு இப்போ குத்துது குடையுதுன்னு இருக்கிறதா இருக்குது. இனிமேல் உன் வீட்டு வாசப்படியெல்லாம் காலடி எடுத்து வைக்க மாட்டா. முதல்ல கிளம்பு. அப்படி எதுவும் வச்சு அவன் ஏதாவது பேசிக்கிட்டு தெரிஞ்சா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன்.
அவளால் தான் என் புள்ள வாழ்க்கையே போணுச்சு. மறுபடியும் என் குடியை கெடுக்கணுன்னே அவள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காளா? யாரு, நான் என் பிள்ளைகிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லிட்டேன். சும்மா இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத. முதல்ல கிளம்பு. நான் மட்டும் என்ன உன் வீட்டில் என்ன யார் தலைவாழை எல்லாம் போட்டு விருந்து சாப்பிடாம வந்தேன்? ஒழுங்காக இருக்க சொல்லிட்டேன். என்னாடி இப்படி பேசிட்டு போற? முதல்ல என் வீட்டு செருக்கிய நல்லா விளக்கமாத்தே வெளிர் ஓட்டணும்டி. அவளை நானும் பல வாட்டி சொல்லிட்டேன், அடுத்த வீட்டு பிரச்சனைக்கு போவாத, வீட்டில் சோத்தை தின்னம்மா, வீட்டோட கடன் சொன்னால் கேட்கறதில்ல. ஆட்டம் கட்டிக்கிட்டு அவளை வாழ வைக்கிறேன் இவளை வாழ வைக்கிறேன்னு போய் இவகிட்டெல்லாம் ஏச்சும் பேச்சு வாங்கணும். நமக்கு என்ன தலையெழுத்து வெங்காயமா? நான் பெத்தது சரியில்லை, அதனால தான் இப்படி ஊரில் உள்ளவன்ட்டெல்லாம் முத்துப்பட்டு திரியறதா இருக்குது. விடுடி, இவனும் பிள்ளைய வாழ வைக்க மாட்டான், அடுத்தவங்க வாழ வச்சாலும் வாழ வைக்க விட மாட்டான். என்னமோ பண்ணிட்டு போறா. இவளுக்கு சங்கத்தமே வேணான்னு தான் நாங்களாம் ஒதுங்கி இருக்கோம். நீ தான் சரி ராசம்மா, நீ தான் சரி. இதுங்க சங்கத்தமே வேணான்னு ஒதுங்கி நீ பாட்டுக்கு இருக்கல்ல, அதுதான் சரி. முதல்ல என் வீட்டு சிரிக்கி அடிச்சா புருஷன் வீட்டுக்கு துரத்தினாதான் சரிப்பட்டு வரும். வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தோம் அம்பிட்டு தான் என்ன பண்ணுவான்னு தெரியாது அவ. ஆத்தங்கர மரமே அரச மரத்திலேயே ஆலமர கிளியே அதில் உறங்கும் கிளியே. உமா, உமா.